அடிக்கிற வெயிலுக்கு தொண்டைக்கு இதமாக ஏதாவது ஜில்லுன்னு குடிக்க தோணும். நீங்கள் ஃப்ரூட்ஸை வச்சு மில்க் ஷேக் பண்ணாமல் அரிசியை வச்சு ஒரு தடவை மில்க் ஷேக் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரிசி, பாதாம், முந்திரி, வாசனைக்காக ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் விட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசி நுணுக்கி வச்சுருந்ததை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் நான் பால் பவுட்ரு போட்டிருக்கேன். பால் பவுட்ரு போடுறதால கூட கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஓடாமையும் இருக்கலாம். ஆனால் கூட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளற மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்தில் அருமையான ரைஸ் மில்க் ஷேக் ரெடி. இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் கூல் பண்ணிவிட்டு குடிக்கலாம். கார்னிஷ்காக நான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்களும் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.